சிவ இளங்கோ, நான் உங்கள்கிட்ட கேட்பது, மோடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க 10 ஆண்டுகள் நிறைவு விழாவில் பேசுறப்ப கேள்வி கேட்கக்கூடிய உரிமை சாமானியனுக்கும் வரணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதைத்தான் நீங்களும் இவ்வளவு காலமாக போராடிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கருத்தையே மோடி அவர்களும் சொன்னதா எடுத்துக்கலாமா? ஆமா, அதாவது இந்த சட்டத்துல அதுதான் சொல்லி இருக்கிறாங்க. இவர் வந்து புதுசா ஒன்னும் சொல்லல. இந்த கேள்வி அதிகாரம் நாங்க நான் இதுக்குள்ள எப்படி வைக்கிறேன்னா, மோடி அவர்கள் பேசியது மட்டுமல்ல, இந்த அரசு எப்படி இருக்குன்ற கேள்வி என்னன்னா, இவர் வந்து இந்த பேசுறதுக்கும் செயலுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னாக்கா, இவர் சொல்றாரு வந்து அரசை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கணும், மக்களுக்கு ஜனநாயகம் எப்படி இருக்கணும், நீங்க தெளிவா பதில கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் மத்திய தலைமை தகவல் ஆணையர் பதவியிடம் வந்து ஒரு ஆண்டு காலம் காலியா இருந்துச்சு. நாங்க பல்வேறு கடிதங்கள் எழுதுறோம், சமூக போராளிகள் பல்வேறு கடிதங்கள் எழுதுறாங்க, எதிர்கட்சி தலைவர் எழுதுறாங்க. ஆனாலும் ஒரு ஆண்டு காலம் அந்த பணியிடம் நிரப்பப்படாமல் இருந்துச்சு. சமீபத்தில் தான் நிரப்பினாங்க. அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க பேசுறீங்க இல்லைங்களா? 10 ஆண்டு முடிந்து, அதாவது 12ஆம் தேதி நடத்தணும், நடத்தல, அதன் பிறகு நேற்று நடத்தப்படுறதுக்குமே வரல அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. அப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாம் பல விஷயங்கள் சொன்ன பிறகுதான் வந்திருக்கிறாரு. அப்போ வந்து உண்மை நல்ல விஷயம், இந்த என்ன நேற்று பேசின விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அது வார்த்தைகளாக இருக்கிறது, அரசினுடைய செயல்பாடு எப்படி கசக்கிறதா அப்படின்றதுக்கு ராமநாதன் நிச்சயமா இல்ல. நான் வந்து கடுமையா உங்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பேச்சை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா நான் நேர்மறையா அணுகணும்னு நினைக்கிறேன் இந்த வாதத்தை. வரவேற்கத்தக்க பேச்சு. இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின்னால எல்லா கான்ட்ராக்டுகளும் எல்லா டெண்டர்களுமே ஒரு இ கவர்னன்ஸ் மூலமாக வெளிப்படைத்தன்மையோடு வெளியிடப்படுகிறது. எல்லாருமே முன்னால இருந்த கவர்மெண்ட் மாதிரி இல்லாம, அதாவது ஒரு டெண்டர் முறை என்று சொன்னால் கவர்னன்ஸ் மூலமாக செய்யப்படும் பொழுது எல்லாமே வெளிப்படையாக இருக்கிறது. எல்லா அறிவிப்புகளுமே வெளிப்படையாக இருக்கிறது. வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறதுனால இதுல ஊழல் குறைகிறது. இந்த ஓராண்டு காலம் இதுல வந்து நிரப்பப்படாம ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு போஸ்ட் ஒரு 6 மாசமோ ஒரு வருஷமோ காலியாகத்தான் இருக்கும். இந்த போஸ்டை பொறுத்தளவுல இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தலைமை நீதிபதி கூட தலைமை நீதிபதி காலியா இருந்தா கூட இன்சார்ஜ் நீதிபதிகள் அதுல கேட்பது, நான் ரொம்ப எளிமையா கேட்பது, ஆட்சிக்கான ஆண்டு காலமே மொத்தமே 5 ஆண்டுகள் தான் இருக்கு. ஒரு ஆண்டுகள் வரைக்கும் பதவி நிரப்பப்படல. இதுல மோடி அவர்கள் பேசுவது விரைவாக இருக்கணும். அந்த 3 மந்திரத்துல முதல் மந்திரம் என்பது விரைவாக தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு. இந்த ஓராண்டு நிரப்பப்படாமல் இருந்தது இல்ல, எத்தனை வழக்குகள் தேங்கி இருக்கு தெரியுங்களா? 48,000 வழக்குகளை தாண்டி தேங்கி இருக்கிறது. மோடி சொல்லக்கூடிய விரைவான தீர்வு எப்படி கிடைக்கும்? அதாவது நிரப்பப்பட்டதற்கு பின்னால விரைவாக இதுல வந்து என்னதுன்னா, இந்த மாதிரி பெரிய போஸ்டர் எல்லாம் நிரப்புறதுக்கு ஒரு சில விதிமுறைகள், இப்ப எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், சில அந்த எமினன்ட் பர்சன்ஸ் இருக்கணும் என்பதெல்லாம் ஒரு ஓராண்டு காலம் இன்னைக்கு வந்து அதுல ஒரு நீங்கள் சொல்கிறத பாத்தீங்கன்னா, மோடி சொல்லுகிற விரைவு ஓராண்டு இதுதான் விரைவு அப்படின்னா கேலிக்கூத்தாக இருக்கு. இல்லைங்க, அதாவது அதற்குண்டான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லது அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருந்தவர் ரிட்டையர் ஆக கூடியவர்கள் அல்லது அரசு துறையில இருந்து பணியாற்றுபவர்கள் இதுல வந்து செலக்ட் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின்னால ஒரு அவர்களை விரைவாக அவர்களை தேர்ந்தெடுத்து தான் நியமிச்சிருக்காங்க. தகுதியான ஆட்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னொன்று, நான் இது கூட ரொம்ப காலமாக நம்ம விவாதிச்சோம், ஏன் வந்து தாமதம் இந்த நியமனத்திற்கு. ஆனால் அடுத்தது, இந்த விழாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு நகை முரணாக நான் பார்ப்பது என்னன்னா, இதனுடைய கதாநாயகர்கள் அப்படின்னா யாருன்னா ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் தான், செயற்பாட்டாளர்கள், மக்களுக்காக களம் இறங்கி தகவல்களை பெற்ற செயற்பாட்டாளர்கள். 80 லட்சம் பேர் இதனால பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் மத்தியில 7 பேருக்கு மட்டும்தான் அழைப்பு. கடுமையாக ஐபி என்கொயரி நடந்திருக்கிறது. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர், எந்த கொள்கை பின்புலம் உண்டு அப்படின்னு சொல்லி இதை கேளுங்க. திரு ராமநாதன், இதற்கு முன்பு இப்படி எல்லாம் நடக்கவே இல்லை. செயற்பாட்டாளர்கள், அதாவது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பரிந்துரைக்கக்கூடிய நபர்களை கூட நீங்க வீட்டுக்கு போய் அவங்க பெற்றோர்களிடம் நீங்க என்ன ஐடியாலஜி உள்ளவங்க, நீங்க வந்து என்ன கட்சியை சார்ந்தவங்க, உங்களுடைய பின்புலம் என்ன என்று கேட்பதனால் என்ன நடந்துருச்சுன்னா செயற்பாட்டாளர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது நகை முரண் இல்லையா? இது ஒரு கூட்டத்தை புறக்கணிக்கிறது இல்லைங்க.
ஒரு கூட்டத்துல கலந்து கொள்வது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்க வந்து கூச்சல் குழப்பம். 7 பேருக்கு அழைப்பு. இல்ல 7 பேர் இல்ல, நிறைய பேர் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. 7 பேர் அதுல வந்து செயல்பாட்டாளர்கள் வரல. செயல்பாட்டாளர்கள்னு ஒரு 4 பேரை தான் சொல்றீங்க. செயல்பாட்டாளர்கள் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுல ஏதோ 7 பேர் வந்து கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா அது என்னைக்குமே ஒரு முதலமைச்சர் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடியதுல ஒரு அது வந்து ஒரு டைட் செக்யூரிட்டி இருக்கிறதுல டைட் செக்யூரிட்டி. இதற்கு முன்பெல்லாம் பிரதமர் வந்தபோது ஏன் இல்ல? அப்படிதான் இருக்கும். இல்ல செயல்பாட்டாளர்கள் சொல்வது நீங்க சொல்லக்கூடிய நான் சொல்வது நீங்க இன்னும் கூட வலுவான பதில வைக்கலாம். நான் கேட்பது உங்கள் தரப்பு நியாயத்தை. அவர்கள் தான் கதாநாயகர்கள், செயற்பாட்டாளர்கள் தானே. இப்ப நான் கேட்கிறது நிக்கிலா இருக்கட்டும், லோகேஷா இருக்கட்டும், அஞ்சலி பரத்வாஜா இருக்கட்டும், சிலருக்கு அழைப்புகளே இல்ல. சிலருக்கு வெளிப்படத்தன்மைன்னு சொன்னீங்கல்ல, வெளிப்படத்தன்மைன்னு சொன்னீங்கல்ல. ஒரு அரசாங்கம் இன்னாருக்கு அழைப்புதல் கொடுக்கல, எனக்கு அழைப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நாங்க தான் கதாநாயகன், நான் தான் கதாநாயகி, எனக்கு அழைப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா எத்தனையோ 1000 பேர்களுக்கு அழைப்புதல் கொடுத்து தான் அந்த எத்தனையோ 1000 பேருக்கு சமரசம். தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்றப்ப வந்து நான் மாநிலத்தையும் கையில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நான் முதல் கட்ட வாதத்துல உங்களுடைய தரப்பை நான் கேட்கிறேன். மாநில அரசு, உங்கள் தரப்பு, இந்த ஆட்சி தகவல் பெறுபவர்களுக்கு, செயல்பாட்டாளர்களுக்கு எந்த அளவிற்கு சுதந்திரத்தை தந்திருக்கு? இந்த சட்டத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு தூரம் வாய்ப்பை வழங்கியிருக்கீங்க? யார் நாகாக்கணும்? செயற்பாட்டாளர்களா? இல்ல, வாங்கிங்க. நான் சொல்றது வள்ளுவன் குரல், என் குரல் அல்ல. உலகத்திற்கு பல்வேறு போதனைகளை நமக்கு முன்னரே சொல்லி வைத்திருக்கிறார்கள். சரி, அதை மனதில் பதிய வைத்து எந்த வேலையானாலும் அந்த அடிப்படையிலே கேட்கணும். சரி, இந்த திட்டம் கொண்டு வந்து, சட்டம் கொண்டு வந்து மிக மிக நல்லது. சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஏழை எளியவர்கள், பாமரர்கள் அது எட்டி கூட பார்க்க முடியாத, கற்பனை பார்க்க முடியாத மேடை அரசியல் கூட்டங்கள்ல பேசுறது மாதிரி பேசுறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கிறது திரு சமரசம். ஆனா என்னுடைய கேள்வி, மாநில அரசு என்ன பார்வை வச்சிருக்குன்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வாதத்துக்கு அதேதான் பார்வை. என்ன பார்வை? இந்த தகவல் இல்ல நீங்க ரொம்ப சிறப்பான அம்மாவினுடைய ஆட்சியில் ஏழை எளிய பாட்டாளி வர்க்கம், விளிம்பு நிலை மக்கள் அப்படின்ற அந்த சொல்லாடல் வேண்டாம். நான் ரெட்டாரிக்கா நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு செயல்பாட்டாளர்களுக்கு எந்த அளவிற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கிறது மாநில அரசு? தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரையில் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களை கட்டுப்படுத்தவில்லை. சரி, அவர்கள் கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அது நாட்டுக்கு தெரிய வேண்டும். அதன் மூலமாக நம்மையே ஏமாற்றக்கூடியவர்களை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்வோம் என்றுதான் அரசு கருதுகிறது. சரி, அரசுக்கே தவறான தகவல்களை கொடுப்பார்களே, ஆனால் அது கூட இவர்களால் எங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கட்டும், உண்மை கிடைக்கட்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப முக்கியமான இடம் திரு சமரசம் அவர்கள் சொன்ன இடத்தை தான் திரு மோடி அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். இது எதுவும் தகவல் அறியக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது. சாமானியர்களினுடைய கருத்தை அரசு எடுத்துக்கொண்டு திட்டத்தில் மாற்றங்களை எல்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு விரிந்த தளத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் நிதர்சனத்தில் அப்படி இருக்கிறதா? தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ன மாற்றங்களை இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிறது? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன்.